வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் மக்களே. நான் உங்கள் சஞ்சு. வெல்கம் டூ சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நவம்பர் 24 மற்றும் 25ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். நேத்து சண்டே லீவு. ஸோ இன்னைக்கு சண்டே, மண்டேயோட சேர்த்து இன்னைக்கு ஒரே நாள்ல நம்ம பார்க்க போறோம் மக்களே. கிளாஸ்க்குள்ள போயிடலாம். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். ஸோ கிளாஸ்க்குள்ள போக முன்னாடி முந்தின நாள் கிளாஸ்ல என்ன பார்த்தோம் அப்படிங்கிறத ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டு தான் இன்னைக்கான கிளாஸ்க்குள்ள போவோம். அந்த வகையில் நம்ம சாட்டர்டே கரண்ட் அஃபேர்ஸான நவம்பர் 23 ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிடலாம். என் கூட சேர்ந்து நீங்களும் ஆன்சர் போடுங்க. ஓகேவா? மகிழா சம்வாத் அப்படிங்கிற அந்த அந்த திட்டத்தை வந்து தொடங்கிய மாநிலம் எது அப்படின்னா நமக்கு பீகார் அப்படிங்கிறதா சரியான விடை. அடுத்த கேள்வி, உலக கூட்டுறவு மாநாடு குளோபல் கோஆபரேட்டிவ் கான்ஃபரன்ஸ் முதல்ல இந்தியால கண்டக்ட் பண்றாங்க. இந்தியால எங்க அப்படின்னா நியூ டெல்லியில தான். ஓகேவா? அடுத்தது வந்து ஏஐ அட்வைசரி கவுன்சில், அதாவது செயற்கை நுண்ணறிவு ஆலோசனை குழு அப்படின்னு ஒண்ணு அமைத்த மாநிலம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா தெலங்கானா. அடுத்த கேள்வி, ஆபரேஷன் சாகர் மந்தன். ஆபரேஷன் சாகர் மந்தனை தொடங்கிய அமைப்பு வந்து நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ. நம்ம வந்து இந்த ஒரு லார்ட் ஆஃப் ட்ரக்ஸ்ன்னு ஒருத்தரை வந்து பிடிக்கிறதுக்காக இது பண்றாங்கன்னு பார்த்தோம்ல. நெக்ஸ்ட் வந்து இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ், சர்வதேச சோலார் கூட்டணியின் 104வது உறுப்பினர் எந்த நாடு அப்படின்னா அர்மேனியா. அடுத்த கேள்வி நமக்கு, எந்த நாடு வந்து ஃபாரஸ்ட் ஃபயர்னால காட்டுத்தீ காரணமாக தேசிய அவசர நிலை நேஷனல் எமர்ஜென்சி அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா அப்படின்னா ஈக்வேடார். அடுத்த கேள்வி, பெஸ்ட் மெரைன் ஸ்டேட் அவார்ட், சிறந்த கடல்சார் மாநில விருதை வாங்கிய மாநிலம் வந்து கேரளா. அடுத்த கேள்வி, இந்த ககன்யான் திட்டத்திற்காக ஐஎஸ்ஆர்ஓ வந்து எந்த நாடு கூட ஒப்பந்தம் போட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் ஸ்பேஸ் ஏஜென்சி கூட ஒப்பந்தம் போட்டிருக்கு மக்களே. ஆரோ ட்ராக் அப்படிங்கிற ஒரு கருவியை உருவாக்கிய ஐஐடினா ஐஐடி பாம்பே. அடுத்த கேள்வி, பில்லி ஜீன் கிங் கப், இந்த கோப்பையை ஜெயிச்ச அணி எது அப்படின்னா இத்தாலி அணி. அடுத்த கேள்வி, ஜூலன் கோஸ்வாமி ஸ்டாண்ட் அப்படிங்கிறது ஈடன் கார்டன் ஸ்டேடியம் கல்கத்தால வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து தேசிய முந்திரி தினம் அப்படிங்கிறது நவம்பர் 23. இப்போ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் போயிடலாம். நவம்பர் 24 அண்ட் 25. முதல்ல தேசிய செய்திகள்ல இருந்து ஆரம்பிச்சிடலாம் மக்களே. நேஷனல் நியூஸ். ஸோ நேஷனல் நியூஸ்ல முதல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, முதல்ல காலையிலே வந்து ஒரு குப்பை நியூஸ் பார்க்க போறோம். ஆனா இது வந்து குப்பை நியூஸ்னா அந்த குப்பை நியூஸ் இல்ல. இது உண்மையிலே குப்பையை பத்தின நியூஸ். ஓகேவா? ஸோ உள்ள போய் என்ன அப்படிங்கறது நம்ம பார்த்துடலாம். விச் ஸ்டேட் அபாலிஷ் கார்பேஜ் டாக்ஸ் ரீசென்ட்லி, சமீபத்தில் குப்பை வரியை ரத்து செய்த மாநிலம் எது? சோ குப்பை வரி ரத்து செய்த மாநிலம் எது அப்படின்னா ஆந்திர பிரதேசம். முதல்ல என்ன அப்படின்னா, இப்போ நமக்கு ஆந்திரால வந்து யாருடைய ஆட்சி நடக்குது அப்படின்னா சந்திரபாபு நாயுடுடைய ஆட்சி. ஓகேவா? அதாவது சந்திரபாபு நாயுடு அப்படிங்கிறவர் பாத்தீங்கன்னா தெலுங்கு தேசம் கட்சி அப்படிங்கிறது அவருடைய கட்சி. ஜெயிச்சிட்டாரு. கட்சியுடைய சின்னம் நமக்கு தெரியும் எல்லாருக்கும். அதாவது சைக்கிள், மிதிவண்டி தான் இவர் கட்சியினுடைய சின்னம். சோ இவருக்கு முன்னாடி யார் இருந்தார் அப்படின்னா அந்த ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ்னு ஒரு கட்சி இருந்துச்சு. ஞாபகம் இருக்கா? ஜெகன்மோகன் ரெட்டி அவங்க டைம்ல என்ன பண்ணாங்க அப்படின்னா முனிசிபாலிட்டில இருந்து ஒரு வரி ஒண்ணு புதுசாட்டு ஒண்ணு அறிவிச்சாங்க. அது என்ன வரி அப்படின்னா, இப்ப நமக்கு வந்து அதாவது வீடுதோறும் வந்து குப்பை எல்லாம் வாங்கிட்டு போவாங்கல்ல, அதுக்காக ஒரு வரி, அதாவது மாசந்தோறும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு வீடா இருந்துச்சுன்னா மாசத்துக்கு வந்து ஒரு ரூ. 50ல இருந்து ரூ. 150 வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட். அதே மாதிரி ஃபேக்டரியா இருந்தா இவ்வளவு அமௌண்ட் வந்து மாசந்தோறும் நீங்க வரியா கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு புது வரியை வந்து அறிமுகப்படுத்தினாங்க. இப்போ வந்து அடுத்த புது கவர்மெண்ட் வந்துச்சுல்ல. சோ அதனால சந்திரபாபு நாயுடு என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா இந்த வரியை வந்து ரத்து செய்ய போறோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ சமீபத்துல குப்பை வரியை ரத்து செய்த மாநிலம் எதுனா ஆந்திர பிரதேஷ். ஸோ ஆந்திரால பாத்தீங்க அப்படின்னா சமீபத்துல நம்ம இன்னொரு திட்டம் கூட பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? தீபம் 2.0 அப்படிங்கிற திட்டம். இந்த தீபம் 2.0 அப்படிங்கிற திட்டம் இந்த ஃப்ரீயா கேஸ் சிலிண்டர் கொடுக்கக்கூடிய திட்டம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன கேட்டாலும், அதாவது ஒரு விஷயம் பார்க்கும்போது ரிலேட்டடான விஷயமும் நமக்கு ஞாபகம் வரணும். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு டெப்தா படிக்கணும். ஓகேவா? அடுத்த கேள்வி போயிடலாமா மக்களே? ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த போட்டோல உன்னிப்பா பாத்தீங்க அப்படின்னா இதுல கால் தடம் இருக்கிற மாதிரி இருக்கா? சோ இதெல்லாம் வந்து கால் தடம் மாதிரி உங்களுக்கு கிளீனா தெரியுதா? அதே மாதிரி இது வந்து சும்மா ஏதோ பாறையில வந்து ஏதோ வந்து கிறுக்கி வச்சிருக்க மாதிரி இருக்கு. சோ கிறுக்கல்னு சொல்லலாம். இந்த தோழா படத்துல வர மாதிரி இந்த டயக்ராம்னு சொல்லலாம். எப்படி வேணாலும் ஒரு ஒரு ஆர்டிஸ்டுக்கு தான் அது தெரியும் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ இப்போ கேள்வி போயிடலாம் நம்ம. வேர் வாஸ் த ப்ரீ ஹிஸ்டாரிக் ராக் கட் ஃபுட் பிரிண்ட்ஸ் அண்ட் ஹியூமன் ஃபிகர் டிஸ்கவர்ட், வரலாற்றுக்கு முந்தைய பாறையில் வெட்டப்பட்ட கால் தடங்கள் மற்றும் மனித உருவம் எங்கே கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு கேக்குறாங்க. இந்த பாறை இருக்குல்ல, இந்த பாறையில இருக்கக்கூடிய ஃபுட் பிரிண்ட், இந்த டயக்ராமு இதெல்லாம் எங்க கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு கேட்டா எங்கேயும் இல்ல, கேரளால தான் கண்டுபிடிச்சாங்க. கேரளால என்ன அப்படின்னா ஒரு இடம் இருக்கு, கான்ஹிரா போயில் அப்படிங்கிற ஒரு இடம். ஓகேவா? கானிரா போயில் அப்படின்னு இடம். கானிரா
கானிரா போயில் அப்படிங்கிற ஒரு இடம். ஸோ இந்த இடம் எங்க இருக்கு அப்படின்னா கேரளா. கேரளால தான் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? கேரளா நம்ம இப்போ கூட நம்ம ஃபிளாஷ்பேக்ல பார்த்துட்டு வந்தோம். கேரளாவுக்கு பெஸ்ட் மெரைன் ஸ்டேட் அவார்ட் கிடைச்சு, இந்த சீ பிளேன் டூரிசம் எல்லாம் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம். ஓகேவா? அடுத்த கேள்வி போயிடலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, இது பார்த்தாலே கண்டுபிடிச்சிருப்பீங்க. என்ன மாதிரிப்பட்ட இது ஒரு ஃபேக்டரி ஏதோ ஏதோ மாட்டு தொழுவம் மாதிரி இருக்கா? இது மாட்டு தொழுவம் இல்ல. அதாவது நம்ம மாட்டு தொழுவம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதாவது அங்க அந்த சைடுலாம் என்ன அப்படின்னா சொல்லுவாங்கன்னா கோசாலை. ஓகேவா? ஸோ கோசாலைன்னா கோனாலும் மாடு, சாலைன்னா அது வந்து இருக்கக்கூடிய இடம். ஓகேவா? கோசாலை அப்படிங்கிறது அது கௌஷாலா அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்திலலாம் சொல்லுவாங்க. ஸோ இப்போ அத பத்தி ஒரு நியூஸ் பார்க்க போறோம். ஓகேவா? இது ஆல்ரெடி நம்ம முன்னாடியே அக்டோபர் மாசம் பார்த்திருக்கோம். இது மறுபடியும் வந்து செய்திகள்ல வந்தனால மறுபடியும் பார்க்கிறோம். ஓகேவா? வேர் வாஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் மாடர்ன் செல்ஃப் சஃபிஷியன்ட் கௌஷாலா இனாகுரேட். இந்தியாவில் முதல் நவீன தண்ணீரை பெற்ற கோசாலை எங்கு திறக்கப்பட்டது அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா? முதல்ல கோசாலைன்னா சொல்லிட்டு இந்த மாடு எல்லாம் வச்சிருக்க இடம் அப்படின்னு. சோ அந்த மாடுலாம் வச்சிருக்கக்கூடிய இடத்துல பாத்தீங்க அப்படின்னா அதனுடைய மாட்டு சாணி இருக்குல்ல டங்கு. சோ டங் அதாவது இந்த கேட்டில் டங்க வச்சு மாட்டு சாணியை வச்சு என்ன பண்றாங்க அப்படின்னா கம்ப்ரஸ்டு பயோகேஸ் வந்து தயாரிக்கிறாங்க. ஓகேவா? சோ அதாவது மாட்டு தொழுவத்துக்கு மாட்டு தொழுவமாவும் ஆச்சு. அதுகிட்ட இருந்து வரக்கூடிய சாணத்துல இருந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு இதை தயாரிக்கவும் போறோம். ஓகேவா? சோ இந்த மாதிரி வந்து மாடர்னா எல்லாமே பண்ணி முதல்ல இந்தியாவில் இந்த மாதிரி மாடர்னா செல்ஃப் சஃபிஷியன்டா இருக்கக்கூடிய கோசாலை எங்க அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா குவாலியார் அப்படிங்கிறது. ஓகேவா? சோ குவாலியார் அப்படிங்கிறது எந்த மாநிலத்துல இருக்கு அப்படின்னா மத்திய பிரதேசத்துல இருக்கக்கூடிய மாநிலம் தான். நமக்கு மத்திய பிரதேசத்துல இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் குவாலியார். குவாலியார் நம்ம வந்து ஒரு பார்த்திருப்போம். சமீபத்துல வந்து யுனெஸ்கோ 2023ல பாத்தீங்க அப்படின்னா யுனெஸ்கோ அமைப்பு இசை நகரம் அப்படிங்கிற அந்தஸ்து, இசை நகரம் சிட்டி ஆஃப் மியூசிக் அப்படிங்கிற அந்த அந்தஸ்தை வந்து எந்த நகரத்துக்கு வழங்குச்சு அப்படின்னா குவாலியார். ஓகேவா? குவாலியார் அப்படிங்கிறது அப்ப யுனெஸ்கோவால் இசை நகரமாக அறிவிக்கப்பட்டது எது அப்படின்னு கேட்டாலும் குவாலியார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி கேட்டாலும் ஆன்சர் நம்ம போட்டுட்டோம். ஓகேவா? அடுத்த கேள்வி போயிடலாம் மக்களே. நெக்ஸ்ட் அப்படியே நம்ம இந்த இப்போ நேரா வந்து மாட்டு தொழுவத்துல இருந்து நேரா எங்க போறோம் அப்படின்னா இன்டர்நேஷனல் நியூஸ், சர்வதேச செய்திகள்ல நம்ம டைரக்டா நம்ம எங்க போறோம் அப்படின்னா வந்து இங்க பார்த்தாலே தெரியுது 2 பெரிய தலைங்க இருக்கு. ஓகேவா? சோ நமக்கு தெரியும் இந்த G20 அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு. அந்த மாநாடு வந்து எங்க கண்டக்ட் பண்ணாங்க? பிரேசில்ல. அதுக்கு கூட பிரதமர் நரேந்திர மோடி இங்க இருந்து டாடா பாய் பாய் காட்டிட்டு போயிட்டாரு. ஓகேவா? சோ அத பத்தி தான் பார்க்க போறோம். சோ which country is the next G20 president? G20 அமைப்பின் அடுத்த தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடு எது அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா? சோ முதல்ல G20 அப்படிங்கிற அமைப்பு பாத்தீங்க அப்படின்னா 26 செப்டம்பர் 1999ல ஆரம்பிக்கப்பட்ட அமைப்பு. ஓகேவா? சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 2023ல யாரு ஹெட்டா இருந்தாங்க அப்படின்னா இந்தியா. இந்தியா தான் தலைவரா இருந்தது. 2024ல பாத்தீங்க அப்படின்னா இப்ப பிரேசில். அடுத்தது வந்து பிரேசில் வந்து இதை யாருக்கு கைமாத்தி விட்டுருக்காங்க அப்படின்னா என்ன இருக்குல்ல பார்த்தா தெரியுதா? சவுத் ஆப்பிரிக்கா. சோ சவுத் ஆப்பிரிக்கா தான் வந்து அடுத்த 2025ஆம் ஆண்டினுடைய G20னுடைய பிரசிடென்டா எந்த நாடு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்கா தான் இருக்கும். ஓகேவா? சோ சவுத் ஆப்பிரிக்கான்னு சொல்லும்போது நம்ம சவுத் ஆப்பிரிக்காவுடைய பிரசிடென்ட் இப்ப சமீபத்துல தேர்ந்தெடுத்திருக்காங்க சிரில் ராமபோசா அப்படின்னு பார்த்திருக்கோம். ஞாபகம் இருக்கா? சிரில் ராமபோசா அப்படிங்கிறவர் வந்து சவுத் ஆப்பிரிக்காவினுடைய அதிபர், பிரசிடென்ட் அப்படிங்கிறது. சோ நமக்கு சவுத் ஆப்பிரிக்காவுக்கு கேபிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அதாவது சவுத் ஆப்பிரிக்கா பொறுத்த வரைக்கும் வந்து 3 தலைநகரம் இருக்கும் மக்களே. சோ அதனால 3 தலைவர் பட் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரியும் வந்து உலகத்துல வந்து 3 தலைநகரங்கள் கொண்ட நகரங்கள்லாம் கொண்ட நாடுகள் இருக்கு அப்படின்னு. சோ பிரிட்டோரியா, அப்புறம் கேப் டவுன், அப்புறம் ப்ளூம் ஃபோன்டேன் அப்படின்னு ஒரு நகரம். ஓகேவா? சோ ப்ளூம் ஃபோன்டேன் அப்படிங்கிற ஒரு நகரம். சோ இந்த மாதிரி மொத்தம் பாத்தீங்க அப்படின்னா மூணு கேபிட்டல் இருக்கு. அது என்ன சார் 3 கேபிட்டல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிரிட்டோரியா வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேபிட்டல், நிர்வாக தலைநகரம். பிரிட்டோரியா வந்து நிர்வாக தலைநகரம். அதே மாதிரி இந்த கேப் டவுன் இருக்குல்ல, சோ டவுன், கேப் டவுன். ஓகேவா? சோ ஸ்பெல்லிங் கரெக்டா இல்ல, டவுன், கேப் டவுன் அப்படிங்கிறது லெஜிஸ்லேட்டிவ் கேபிட்டல். ஓகேவா? சோ ஏன்னா அவங்களுடைய பாராளுமன்றம் வந்து எங்க இருக்கு அப்படின்னா கேப் டவுன்ல தான் இருக்கு. சோ அதனால கேப் டவுனை லெஜிஸ்லேட்டிவ் கேபிட்டல் அப்படின்னு இது பண்றாங்க. ப்ளூம் ஃபவுண்டைன்ல அவங்களுடைய கோர்ட் இருக்கு. அதனால அவங்களுடைய நீதி தலைநகரம் எது அப்படின்னு பாத்தீங்க ஜுடிஷியல் கேபிட்டல் எது அப்படின்னா ப்ளூம் ஃபவுண்டைன். நமக்கு வந்து தெரியும் நமக்கு சவுத் ஆப்பிரிக்காவுடைய கரன்சி என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா
சவுத் ஆப்பிரிக்கன் ரேண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சவுத் ஆப்பிரிக்கன் ரேண்ட் அப்படிங்கிறது தான் சவுத் ஆப்பிரிக்காவுடைய கரன்சி, நாணயத்தினுடைய பேர் ராண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் இப்ப 3 தலைவருக்குலாம் கேட்க மாட்டாங்க. பட் எங்கேயாச்சும் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பொது அறிவு தானே. பொது அறிவு வளர்க்கறது தப்பே கிடையாது. சமீபத்துல கூட நம்ம சவுத் ஆப்பிரிக்கால பார்த்தோம். கிளைமேட் சேஞ்ச் ஆக்ட் ஒண்ணு போட்டாங்க. ஞாபகம் இருக்கா? ஸோ எந்த நாடு வந்து சமீபத்துல காலநிலை மாற்ற அ சட்ட சட்டத்தை கொண்டு வந்தது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, சவுத் ஆப்பிரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்த கேள்வி போயிடலாம் மக்களே. ஸோ எத்தனை பேர் பாஸ்போர்ட் வச்சிருப்பீங்க? நம்ம இந்த கேள்வி ஆல்ரெடி கேட்டிருக்கோம். ஸோ கொஞ்சம் பேர் வச்சிருப்பீங்க, கொஞ்சம் பேர் வச்சிருக்க மாட்டீங்க. ஓகேவா? ஸோ நம்ம ஊர்ல ஒரு கேள்வி. பாஸ்போர்ட் எடுத்தவங்க பாஸ்போர்ட் வச்சிருக்கவங்க, இல்ல சமீபத்துல எடுத்தவங்க கிட்ட ஒரு கேள்வி. நம்ம ஊர்ல பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு செலவாச்சு? எவ்வளவு செலவாச்சு அப்படிங்கிறத கரெக்ட்டா சொல்லுங்க பார்ப்போம். ஸோ வந்து பாஸ்போர்ட்டுடைய செலவு என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது சம்பந்தமா தான் நம்மளுடைய கன்டென்ட். ஓகேவா? விச் இஸ் த மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் பாஸ்போர்ட் இன் த வேர்ல்ட்? உலகிலேயே மிகவும் விலை உயர்ந்த பாஸ்போர்ட் எது? அதாவது ஒரு பாஸ்போர்ட் எடுக்கணும்னா ஒரு செலவு பண்ணுவோம்ல. அந்த மாதிரி பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கே வந்து நிறைய செலவாகக்கூடிய நிறைய செலவு பண்ணி தான் பாஸ்போர்ட்டே எடுக்க முடியும் அந்த நாட்டுல அப்படின்னா எந்த நாடு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்தியா கிடையாது, மெக்சிகோ. மெக்சிகோல பாத்தீங்க அப்படின்னா ஒரு பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு இந்திய மதிப்புப்படி 19,481 ரூபா 75 பைசா நீங்க கொடுத்தா மட்டும்தான் பாஸ்போர்ட் எடுக்க முடியும். மெக்சிகோவுடைய பாஸ்போர்ட் எடுக்க முடியும். பாஸ்போர்ட் ஜென்ரலா எல்லா இடத்துலயும் மேக்சிமம் வந்து 10 வருஷம் வேலிடிட்டி தான் நமக்கு பாஸ்போர்ட் அப்படிங்கிறது இருக்கும். உள்ளதுலேயே மிக குறைவான விலைக்கு எங்க பாஸ்போர்ட் எடுக்கலாம் அப்படின்னா யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா 1400 ரூபாய்க்கே நம்ம எடுத்துடலாம் அந்த பாஸ்போர்ட். ஓகே, 1400 ரூபாய் இருந்தா UAE உடைய பாஸ்போர்ட் எடுத்துடலாம். அப்ப இந்தியாவுக்கு எவ்வளவு அப்படின்னா, இந்தியாவுக்கு எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா 1524 ரூபா 95 பைசா. 1524 ரூபா 95 பைசா. நம்ம இந்தியா பாஸ்போர்ட்டை வச்சிருந்தோம் அப்படின்னா 58 நாடுகளுக்கு நமக்கு வந்து விசா இல்லாம நம்ம டிராவல் பண்ணலாம்னு பார்த்தோம். ஞாபகம் இருக்கு? 58 நாடுகளுக்கு விசா இல்லாம நம்ம வந்து டிராவல் பண்ணலாம். ஏன்னா நம்ம சமீபத்தில் இந்த ஒரு பாஸ்போர்ட் ரேங்கிங் கூட பார்த்திருப்போம். அதாவது ஹென்லி பாஸ்போர்ட் குறியீடு, ஹென்லி கடவுச்சீட்டு குறியீடு, ஹென்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது. இந்த ஹென்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸ்ல இந்தியாவுடைய ரேங்க் வந்து 83. அதாவது இந்த ரேங்க் எப்படி போடுவோம் அப்படின்னா எத்தனை நாடுகளுக்கு விசா ஃப்ரீயா போயிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதுல முதலிடம் சிங்கப்பூர். இந்த ஹென்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸ்ல முதலிடம் சிங்கப்பூர் அப்படின்னு பார்த்தோம். கடைசி இடம் பாத்தீங்க அப்படின்னா ஆப்கானிஸ்தான் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இதுல மெக்சிகோ பார்த்திருக்கோம். மெக்சிகோவோட தலைநகரம் என்ன அப்படின்னா மெக்சிகோ சிட்டி. மெக்சிகோ சிட்டி தான் மெக்சிகோவுடைய தலைநகரம். ஸோ மெக்சிகோவுடைய கரன்சி பேர் என்ன? மெக்சிகன் பீசோ. ஓகேவா? எப்படி சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ரேண்ட் அப்படின்னு சொன்னோமோ இதுக்கு வந்து பீசோ. பீசா இல்ல, இது பீசோ. ஓகே, மெக்சிகன் பீசோ அப்படிங்கிறது இதனுடைய கரன்சி. நாணயத்தினுடைய பேர் என்ன அப்படின்னா பீசோ. ஓகேவா? அடுத்த இந்தியன் பாஸ்போர்ட்டும் நமக்கு வந்து 10 வருஷம் வேலை. யாராவது எடுக்கணும் அப்படின்னா வெறும் 1500 ரூபாய் நீங்க ஸ்பெண்ட் பண்ணா போதும், உங்களுக்கு வந்து எடுத்துடலாம். ஓகே, ஏன்னா 1500 ரூபாய் அப்படிங்கிறது வந்து ஏன்னா இது பாஸ்போர்ட் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயம். ஸோ அதை எடுத்து ஒன்று வச்சுக்கலாம். அதாவது காசு சேர்த்து அந்த எடுத்து வச்சுக்கோங்க. யாராவது எப்போவாச்சும் நமக்கு தேவைப்படலாம். ஓகேவா? ஸோ அடுத்த போயிடலாம் மக்களே. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நிறைய பேருக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்க போறோம். ஸோ முதல் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் யாருக்கு அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அதாவது 2 ஸ்டேட்ல எலெக்ஷன் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்னு மகாராஷ்டிரா, இன்னொன்னு ஜார்க்கண்ட். ஸோ அந்த தேர்தல்ல என்னென்ன ஆயிருக்கு அப்படிங்கிறத ஒரு வாட்டி நம்ம பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ முதல்ல இன்னைக்கு ஜார்க்கண்ட் தேர்தல் பார்ப்போம். ஏன்னா சீஃப் மினிஸ்டர் மகாராஷ்டிராவுக்கு வந்து அங்க சீஃப் மினிஸ்டர்ல இழுபறியில இருக்கு. என்ன அப்படிங்கிற பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ ஹூ இஸ் த நியூ சீஃப் மினிஸ்டர் ஜார்க்கண்ட்? நியூ சீஃப் மினிஸ்டர் இல்ல, அது அவரே தான் மறுபடியும் வந்து முதல்வர் ஆறாரு. ஸோ யாரு அப்படின்னா ஹேமந்த் சோரன். ஓகேவா? ஸோ ஹேமந்த் சோரன் பாத்தீங்க அப்படின்னா என்ன கட்சியை சேர்ந்தார் அப்படின்னா ஜார்க்கண்ட். ஓகேவா? ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா. ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா அப்படிங்கறதா இவருடைய கட்சியினுடைய பெயர். ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா. முக்தி மோர்ச்சா அப்படிங்கிற கட்சியுடைய பேர். இந்த கட்சியுடைய சின்னம் என்ன அப்படின்னா பவ் அண்ட் ஆரோ. ஓகேவா? வில்லும் அம்பு தான் இந்த கட்சியினுடைய சின்னம். JMM அப்படின்னு சொல்லிட்டு கட்சியை சுருக்கமா நம்ம ஊர்ல வந்து டிவிகே, டிஎம்கே, ஏடிஎம்கே அப்படின்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி வந்து JMM, ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு மொத்தமா இதுல 81 சீட்டு மக்களே. 81 சீட். இதுல யாரெல்லாம் அலையன்ஸ் அப்படின்னா இந்த ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சி, அதே மாதிரி காங்கிரஸ், இந்திய தேசிய காங்கிரஸ், அப்புறம் RJD, ராஷ்டிரிய ஜனதா தளம். ஓகேவா?
ஸோ இவங்க 3 பேரும் கூட்டணி. அதே மாரி இந்த சைடுல பிஜேபி ஒரு தனி கூட்டணி. ஓகேவா? ஸோ இதுல மொத்தம் 81 தொகுதிகள் இருக்கும்போது, நமக்கு ஜெயிக்கிறதுக்கு வந்து 41ல ஜெயிச்சாலே நம்ம ஜெயிச்ச மாரி. ஓகேவா? இதுல இந்த ஜேஎம்எம் எவ்வளோ ஜெயிச்சிருக்காங்க அப்டின்னா 30 சீட்டு. காங்கிரஸ் 13 சீட்டு. ஆர்ஜேடி ராஷ்டிரிய ஜனதா தளம் வந்து 5 சீட்டு. பிஜேபி பார்த்தீங்க அப்டின்னா 26 சீட்டு பிஜேபி ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்டின்னா நிலவரம். இதுல வந்து இவங்க எல்லாமே வந்து கூட்டணி. இந்தியா கூட்டணி. ஓகேவா? ஸோ இந்தியா கூட்டணியை சேர்ந்தவங்க. இப்ப என்ன அப்டின்னா, அதாவது ஒரு விஷயம் என்ன அப்டின்னா, அ காங்கிரஸ் வந்து இந்தியா கூட்டணி நடத்தல. இந்தியா கூட்டணி தான் காங்கிரஸ் நடத்திட்டு இருக்கு. எப்படி வந்து நம்ம ஊர்ல வந்து அதாவது வந்து இப்ப டிஎம்கே இங்க ஆட்சியில இருக்காங்க. ஆனா வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்டின்னா, இந்தியா கூட்டணி ஆட்சியில இருக்காங்க அப்டின்னு. அந்த காங்கிரஸ் இருந்தாலும், இல்லாட்டாலும் இங்க வந்து ஏதாவது திராவிட கட்சிகள் தான். கூட்டணி தேவை அப்டின்னு சொல்லிட்டு இங்க கிடையாது. ஓகேவா? ஸோ அதே மாரி தான் அங்கேயும். எப்பவுமே வந்து ஒரு என்னோட ஒப்பீனியன் ஒரு தேசிய கட்சிய விட அதாவது தேசிய கட்சி வந்து மேல ஆளணும். கீழ வந்து பார்த்தீங்க அப்டின்னா, மாநில கட்சிகள் தான் ஆளணும். அந்த வகையில ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சி வந்து ஆட்சிய புடிச்சிருக்கு. ஓகேவா? ஸோ அதே இது அப்படியே அங்க பார்த்தீங்க அப்டின்னா, மகாராஷ்டிரால என்ன அப்டின்னா 288 தொகுதி. ஸோ அதுல பார்த்தீங்க அப்டின்னா, பிஜேபி கூட்டணி வந்து கிளீன் ஸ்வீப் அடிச்சுட்டாங்க. கிட்டத்தட்ட 220 தொகுதிகளுக்கு மேல ஜெயிச்சுட்டாங்க. அந்த இடத்துல இந்தியா கூட்டணி படுதோல்வி அடைஞ்சிருக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் அங்க உள்ள நிலவரம். அங்க சீஃப் மினிஸ்டர் எப்பவுமே வந்து ஆக்சுவலி வந்து அங்க பிஜேபியில வந்து சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டே இல்ல அனௌன்ஸ் பண்ணாம தான் வந்து எலக்ஷன சந்திச்சாங்க. ஏன்னா பிஜேபியில வந்து அங்க தேவேந்திர ஃபட்னவிஸ்ன்னு ஒருத்தர் இருக்காரு. அதே இது நீங்க அ சிவசேனா கட்சிய எடுத்துட்டீங்க அப்டின்னா, அங்க வந்து ஏக்நாத் ஷிண்டே இருக்காரு. அதே மாரி வந்து தேசியவாத காங்கிரஸ் எடுத்துட்டீங்க அப்டின்னா, அஜித் பவார் இருக்காரு. 3 பேர் இருக்காங்க. பட் பிஜேபியே வந்து தனியா அந்த 220 சீட்ல 130 சீட்டு மேல பிஜேபியே ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அதனால மோஸ்ட்லி பிஜேபி சைடு தான் வந்து சிஎம் குடுப்பாங்க. மத்தவங்களுக்கெல்லாம் முக்கியமான மினிஸ்டர், முக்கியமான துறைகள வந்து குடுக்க வாய்ப்பு இருக்கு. மேபி பிஜேபியா இருந்தா தேவேந்திர ஃபட்னாவிஸ் குடுக்கலாம். பட் மேபி சர்ப்ரைஸா யாராவது புது பெர்சன்ஸ் குடுக்கலாம். பார்க்கலாம் என்ன அப்படிங்கிறத. ஓகேவா? ஸோ அடுத்தது போயிடலாமா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து, நம்ம இதுல இப்பதான் பார்த்தோம். அதாவது பிஜேபி வருதோ, காங்கிரஸ் வருதோ, டிஎம்கே வருதோ, ஏடிஎம்கே வருதோ, டிவிகே வருதோ என்ன ஒண்ணு. எல்லாமே ஜனநாயக முறையில ஓட்டு வச்சு நம்ம வந்து பண்றாங்க. ஓகேவா? ஸோ ஒரு நாடு நெறைய நாடுகள்ல இன்னுமே மிலிட்டரி ஆட்சி, அவங்க சொல்றதா நடக்கிறது அப்படின்லாம் இருக்கு. ஸோ வெஸ்ட் ஆப்பிரிக்கா ஓகேவா? நமக்கு வந்து வெஸ்ட் ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய ஒரு நாட்டுல என்ன அப்படின்னா வந்து, அதாவது வட அ மேற்கு அதாவது மேற்கு ஆப்பிரிக்கா. மேற்கு ஆப்பிரிக்கா நாட்டுல பார்த்தீங்க அப்படின்னா, மாலின்னு ஒரு நாடு இருக்கு. அந்த மாலிங்கிற நாட்டுல பார்த்தீங்க அப்படின்னா, மிலிட்டரி ரூல் தான் இருக்கு. ஸோ அங்க முதல்ல பிரைம் மினிஸ்டரா ஒருத்தர போட்டிருந்தாங்க. அவர் ஏதோ ஓவரா மக்களுக்காக ஏதோ பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவர தூக்கிட்டு இன்னொருத்தர பிரைம் மினிஸ்டரா போட்டாங்க. இப்ப யார் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னா, அப்துல்லாய மைக்கா. ஓகேவா? இந்த அப்துல் மைக்கா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்துல் மைக்கா தான் மாலி அப்படிங்கிற நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். இதனுடைய தலைநகரம் பார்த்தீங்க அப்படின்னா, பமாகோ. ஓகேவா? ஸோ பமாகோ அப்படிங்கிறது தான் இதனுடைய தலைநகரம். இதனுடைய கரன்சி வந்து வெஸ்ட் ஆப்பிரிக்கன் ஃபிராங்க். ஓகேவா? வெஸ்ட் ஆப்பிரிக்கன் ஃபிராங்க் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பமாகோ அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ மாலி அப்புறம் இந்த இட்டாரு ஒட்டானின்னு இருக்கார்ல, இவர் யார் அப்படின்னா இந்த யமஹா இந்தியா அதாவது நம்ம யமஹா கம்பெனி இருக்குல்ல, ஸோ யமஹா இந்தியாவுடைய சேர்மேன். யமஹா பைக்லாம் இருக்குல்ல, யமஹா இந்தியாவுடைய சேர்மேன் தான் யாரு அப்படின்னா இந்த இட்டாரு ஒட்டானி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்த கேள்வி போயிடலாம் மக்களே. ஸோ நெக்ஸ்ட் இந்த ஹர்னி அமரசூரியா தெரியும்ல, ஸ்ரீலங்காவினுடைய புதிய பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. எல்லாமே ஜனநாயக முறையில நடந்தா பிரச்சனை இல்ல. பட் இங்கெல்லாம் மிலிட்டரி அதாவது ஜுண்டா ரூல் அப்படின்னு சொல்லுவோம். ஜுண்டானா அங்க உள்ள மிலிட்டரி. ஓகேவா? ஸோ அடுத்து போயிடலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அவார்ட் குடுக்க போறோம். ஸோ இவருக்கு ஆக்சுவலி இவருக்கு அவார்டே தனியா எப்பவுமே குடுத்துட்டு இருக்காங்கப்பா. ஸோ இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு அப்படிங்கிற மாரி. ஸோ இப்போ ஒரு அவார்ட் இது எந்த நாடும் குடுக்கல. ஒரு அசோசியேஷன் ஒரு என்ஜிஓ குடுக்குறாங்க. அசோசியேஷன் ஆஃப் இந்தியன் அமெரிக்கன் மைனாரிட்டீஸ். ஓகேவா? அதாவது இந்திய அமெரிக்க சிறுபான்மையினர் சங்கம். என்ன விருது அப்படின்னா, மார்ட்டின் லூத்தர் கிங் குளோபல் பீஸ் அவார்ட். மார்ட்டின் லூத்தர் கிங் உலக அமைதி விருதை பெற்றவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஓகேவா? ஸோ இந்த விருது யார் குடுக்குறாங்கன்னு சொன்னேன். ஆல் இந்தியா சாரி அசோசியேஷன் ஆஃப் இந்தியன் அமெரிக்கன் மைனாரிட்டீஸ். தமிழ்ல பாத்தீங்க அப்படின்னா, இந்திய அமெரிக்க சிறுபான்மையினர் சங்கம் சங்கம். ஓகேவா?
இந்திய அமெரிக்க சிறுபான்மையினர் சங்கம். ஸோ யாருக்கு இந்த விருது கிடைச்சிருக்கு அப்படின்னா நரேந்திர மோடி அவர்களுக்கு தான் இந்த விருது கிடைச்சிருக்கு. இந்த 2 பேர் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், முன்னாடி பார்த்துருக்கோம். இந்த டேனியலும் அலி அப்புக்கும் வந்து இந்திரா காந்தி பீஸ் பிரைஸ், இந்திரா காந்தி அமைதி விருது அப்படிங்கிற விருது கிடைச்சு, ஸ்ரீ ரவிசங்கருக்கு வந்து ஃபிஜி நாட்டினுடைய உயரிய விருது கொடுத்தாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். ஓகேவா? அடுத்த கேள்வி போயிடலாம் மக்களே. நெக்ஸ்ட் இப்ப இன்னொரு விருது, உஸ்தாத் பிஸ்மில்லா கான் யுவ புரஸ்கார் அவார்டு. ஓகேவா? இது எப்போ வந்து இந்த அவார்டு வந்து நிறுவப்பட்டது? இங்க உஸ்தாத் பிஸ்மில்லா கான், இந்த உஸ்தாத் பிஸ்மில்லா கான் அப்படிங்கிற ஒருத்தருடைய பெயர். யுவ அப்படின்னா இளைஞர், புரஸ்கார் அப்படின்னா ஹிந்தியில விருது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ நம்ம அதுக்கு அது புரியாதுன்னு எக்ஸ்ட்ரா இன்னொரு விருது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். ஸோ உஸ்தாத் பிஸ்மில்லா கான் ஒரு இளைஞர் விருது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த விருதினுடைய பெயர். இந்த விருது எப்பத்துல இருந்து ஆரம்பிக்கப்பட்டது? ஸோ எப்பத்துல இருந்து ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா 2006ல இருந்து கொடுக்குறாங்க மக்களே. இந்த விருதை கொடுக்கக்கூடியது யார் அப்படின்னா சங்கீத நாடக அகாடமின்னு இருக்குல்ல. ஸோ இந்த விருதை யார் கொடுக்குறாங்க அப்படின்னா சங்கீத் நாட்டக் அகாடமி. சங்கீத் நாட்டக் அகாடமி அப்படிங்கிற இந்த இந்த அமைப்பு தான் இதை கொடுக்குறாங்க. சங்கீத நாடக அகாடமி, சங்கீத நாடக அகாடமி ஞாபகம் வச்சுக்கோங்க. யாருக்கெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னா மியூசிக், இசை, இசை, அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா டான்ஸ், நடனம், டிராமா, நாடகம், ஃபோக் ஆர்ட்ஸ், ஓகேவா, நாட்டுப்புற கலை, பழங்குடி கலை, ட்ரைபல் ஆர்ட்ஸ், பொம்மலாட்டம். இந்த இதுல சிறந்து விளங்கக்கூடிய இளைஞர்கள், இளைஞர்கள்னு சொல்லும்போது 40 வயசு வரைக்கும், அப் டு த ஏஜ் ஆஃப் 40. ஸோ 40 வயசு வரைக்கும் உள்ள இளைஞர்கள் இதுல சிறந்து விளங்குவவங்களுக்கு கொடுக்கக்கூடிய விருது, சங்கீத நாடக அகாடமியால கொடுக்கக்கூடிய விருது தான் உஸ்தாத் பிஸ்முல்லா கான் யுவ புரஸ்கார் விருது. ஸோ இந்த விருது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆளுக்கு இல்லை, நிறைய பேர் கொடுப்பாங்க. ஸோ இந்த வாட்டி 80 பேருக்கு மேல கொடுத்தாங்க. இந்த விருதுல என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா 25,000 ரூபாய் இருக்கும், ஒரு சர்டிபிகேட், பிளேக்குன்னு சொல்லுவாங்க, பிளேக்குன்னா ஒரு சர்டிபிகேட், சான்றிதழ், அது மாதிரி ஒரு அங்க வஸ்திரமும் போடுவாங்க. இதுதான் இந்த விருது. ஸோ 2006ல இருந்து கொடுக்க ஆரம்பிச்சது அப்படிங்கிற ஞாபகம். எப்பவுமே ஒரு விருதுனா அது எப்ப ஆரம்பிச்சதுன்னு கூட கேட்கறாங்க இப்போ. ஓகேவா? ஸோ 40 வயசு அப்படிங்கிறது இதுல முக்கிய, மக்களை நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ரிப்போர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸ். ஸோ இப்போ பார்க்க போற ரிப்போர்ட்ல எந்த நாடு முதல் இடத்துல இருக்காங்க அப்படின்னா இந்த நாடு தான். ஓகேவா? ஸோ இந்த நாடு நம்ம இதுவரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம், ஆனா ரொம்ப பார்த்தது இல்லை. ஓகேவா? ஸோ இந்த நாடு பார்க்க அழகா இருக்கா? பார்க்க அழகா இருக்கா இந்த நாடு? நல்லா இருக்குல்ல? ஸோ இது என்ன நாடு அப்படின்னா நியூசிலாந்து. ஓகேவா? ஸோ நியூசிலாந்து எந்த குறியீடுல வந்து டாப்ல இருக்காங்க அப்படின்னா, ஸோ விச் கண்ட்ரி டாப் தி சஸ்டைனபிள் ட்ரேட் இண்டெக்ஸ் 2024, அதாவது நிலையான வர்த்தக குறியீடு 2024 முதலிடம் பிடித்த நாடு எது? இந்த சஸ்டைனபிள் ட்ரேட் இண்டெக்ஸ் அப்படிங்கிற இந்த இண்டெக்ஸை வெளியிட்டது யார் அப்படின்னா ஹின்ரிச் ஃபவுண்டேஷன் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு. ஓகேவா? ஸோ ஹின்ரிச் ஃபவுண்டேஷன் அப்புறம் ஐஎம்டி அப்படிங்கிற நிறுவனம், இந்த 2 நிறுவனம் சேர்ந்து தான் இந்த இந்த இண்டெக்ஸை ரிலீஸ் பண்றாங்க. இதுல முதலிடம் வந்து நியூசிலாந்து. ஓகேவா? ஸோ இதுல 2வது இடம் யாரு அப்படின்னா யூகே. ஓகே, யுனைடெட் கிங்டம். 3வது இடம் ஆஸ்திரேலியா. இந்தியா எத்தனாவது இடம் அப்படின்னா 23ஆம் இடம். இந்தியாவுடைய ரேங்க் என்ன அப்படின்னா 23. ஸோ இது ட்ரேடுன்னு சொல்லும்போது இது வர்த்தக சம்பந்தப்பட்டது ஒரு இண்டெக்ஸ். ஓகேவா? டன். அடுத்த கேள்வி போயிடலாமா மக்களே? ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரிப்போர்ட், இந்த ரிப்போர்ட் யார் லான்ச் பண்ணாங்கன்னு கேக்குறாங்க. விச் ஆர்கனைசேஷன் லான்ச் த ஜாப்ஸ் அட் யுவர் டோர் ஸ்டெப் ரிப்போர்ட்? எந்த அமைப்பு உங்கள் வீட்டு வாசலில் வேலைகள், ஜாப் அப்படியே கொடுக்கலாம், டிரான்ஸ்லேட் பண்ணா இப்படிதான் வரும். ஓகேவா? ஸோ ஜாப்ஸ் அட் யுவர் டோர் ஸ்டெப் இந்த அறிக்கையை வெளியிட்டது அப்படின்னா உலக வங்கி வெளியிட்ட இது. ஸோ இதுல என்ன அப்படின்னா குறிப்பிட்ட ஒரு 6 மாநிலங்களை மட்டும் வச்சு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த மாநிலங்களில் உள்ள வேலை வாய்ப்புகள், அதுல வந்து வேலை வாய்ப்புகள் உள்ள ஏன் வந்து கம்மியா இருக்கு, இந்த மாதிரிப்பட்ட விஷயம், கம்மியா இருக்கு ஏன் அதிகமா இருக்கு, இதெல்லாம் பத்தி பேசியிருக்காங்க. என்னென்ன மாநிலங்கள் அப்படின்னா ஹிமாச்சல் பிரதேசம், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, அதே மாதிரி ராஜஸ்தான், ஒடிசா, கேரளா. ஓகேவா? ஸோ இந்த 6 மாநிலங்கள். ஓகேவா? ஸோ கீழே உட்காந்து ஒரே கால் வலி, என்னன்னு தெரியல, ரொம்ப நேரமா கீழே உட்காந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்களா, கால் அப்படியே பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, டன். ஸோ இந்த 6 மாநிலங்கள்ல தான் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா 6 மாநிலங்களை பத்தின ரிப்போர்ட் தான் இந்த ஜாப்ஸ் அட் யுவர் டோர் ஸ்டெப் அப்படிங்கிற ரிப்போர்ட். ஓகே, உலக வங்கி வெளியிட்டது. அதுக்கடுத்து ஸ்போர்ட்ஸ் நியூஸ் போயிடலாம். நேற்றுக்கு எத்தனை பேர் வந்து ஐபிஎல் ஆக்ஷன் பார்த்துருப்பீங்க? நிறைய பேர் ஆக்ஷன்ல தான் உட்காந்துருப்பீங்க, பசங்க நிறைய பேர். அதுல முக்கியமான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்க்க போறோம். என்ன அப்படின்னா ஹூ இஸ் த மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் பிளேயர் இன் ஐபிஎல்? ஐபிஎல் அதிக விலைக்கு ஏலம் போன
வீரர் யார் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, வீரர் யார் அப்படின்னா ரிஷப் பண்ட் தான். ஓகேவா? ஸோ எந்த டீம் எடுத்திருக்காங்க அப்படின்னா லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ். ஸோ லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் அப்படிங்கிற அந்த டீம் தான் எடுத்திருக்காங்க. எவ்வளோ ரூபாய்க்கு அப்படின்னா 27 கோடிக்கு எடுத்திருக்காங்க. ஓகே, 27 கோடிக்கு எடுத்திருக்காங்க. இதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா 26.75 கோடி ஸ்ரேயாஸ் ஐயருக்கு எடுத்தாங்க. ஓகேவா? 26.75 வந்து ஸ்ரேயாஸ் ஐயர் பஞ்சாப் கிங்ஸ். ஓகே, பஞ்சாப் கிங்ஸ் அணிக்காக எடுத்தாங்க. ஸோ எப்பவுமே இந்த ஐபிஎல் ஆக்ஷன் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ பார்க்கும்போது நம்ம ஒரு முக்கியமான விஷயம் நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா அதுல இருந்து நம்ம என்னென்ன எடுத்துக்கணும். ஸோ இதுல ஐபிஎல் நடக்குது. அப்போ ஐபிஎல் உடைய சேர்மேன் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். ஐபிஎல் உடைய சேர்மேன் யார் அப்படின்னா முதல்ல இந்த ஐபிஎல் ஆக்ஷன் ஸ்டார்ட் பண்ற முன்னாடி ஒருத்தர் வந்து பேசியிருப்பாரு. அருண் தூமல். ஓகேவா? அருண் தூமல் அப்படின்னு ஒருத்தர் வந்து பேசியிருப்பாரு. பாத்தீங்களா? ஸோ இதனை பார்த்தவங்களுக்கு தெரியும். அதெல்லாம் இதெல்லாம் நோட் பண்ணும். ஓகேவா? அதே மாதிரி இந்த ஐபிஎல் ஆக்ஷன் எங்க நடந்துச்சு அப்படின்னு கேட்கலாம். எங்க நடந்துச்சு அப்படின்னா ஜெட்டா. ஓகேவா? ஸோ ஜெட்டா அப்படிங்கிற இடம் எங்க இருக்கு? சவுதி அரேபியாவில் உள்ள ஜெட்டா அப்படிங்கிற இடத்துல தான் இந்த ஐபிஎல் ஆக்ஷன் அப்படின்னு நடைபெற்றது. ஐபிஎல் ஆக்ஷன் யார் நடத்தினா? மல்லிகா சாகர். ஓகேவா? ஸோ மல்லிகா சாகர். மல்லிகா சாகர். ஓகேவா? மல்லிகா சாகர் அவங்க வந்து நடத்துனாங்க. ஓகேவா? இந்த மாதிரி எல்லாமே ஞாபகம் வச்சுங்க. எப்படி ஏன்னா ஏதாவது எக்ஸாம்பிள் எங்க எப்படி வேணாலும் கேட்கலாம். இப்போ ஆர்டிஎம் அப்படின்னு ஒரு விதி இருக்கு. அப்போ ஆர்டிஎம் உடைய ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா ரைட் டு மேட்ச் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி என்னன்னாலும் கேட்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேஸ் போயிடலாம். இம்பார்ட்டன்ட் டேஸ்ல இன்டர்நேஷனல் டே ஃபார் த எலிமினேஷன் ஆஃப் வயலன்ஸ் அகைன்ஸ்ட் விமன். சர்வதேச பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை ஒழிப்பதற்கான தினம் எப்போ கொண்டாடப்படுகிறதுனா இன்னைக்கு நவம்பர் 25. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்மளுடைய குரூப் 1 and 2 டெஸ்ட் சீரிஸ் பத்தி பார்த்துடலாம் மக்களே. ஸோ குரூப் 1 and 2 டெஸ்ட் சீரிஸ் யாரெல்லாம் ஜாயின் பண்ணலையோ சீக்கிரமா ஜாயின் பண்ணிடுங்க. ஸோ தி பெஸ்ட் கொஸ்டின்ஸ் தான் நம்ம ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். 45 டெஸ்ட் மொத்த மக்களே. இதுல வந்து ஸ்கூல் புக் டெஸ்ட் 29, சிலபஸ் வைஸ் டெஸ்ட் 10, பட்ஜெட் டெஸ்ட் 1, பாலிசி நோட் டெஸ்ட் 2, ஃபுல் டெஸ்ட் 3. ஓகேவா? ஸோ ஒவ்வொரு மண்டே அண்ட் தேர்ஸ்டே டெஸ்ட் இருக்கும். டிசம்பர் 5ஆம் தேதி நம்ம வந்து டெஸ்ட் நமக்கு ஆரம்பிக்குது. டெஸ்டினுடைய ஸ்கெடியூல் பாத்தீங்க அப்படின்னா இதுதான் நம்மளோட டெஸ்டுடைய ஸ்கெடியூல். நம்ம டெலிகிராம் குரூப்லயும் கொடுத்துருக்கோம். வாரத்துக்கு 2 டெஸ்ட் எல்லாமே உங்களுக்கு சிலபஸ் புக் வைஸும் கவர் பண்ணிடுவோம். சிலபஸ் வைஸும் எல்லாமே கவர் பண்ணிடுவோம். அவுட் ஆஃப் போர்ஷன் என்ன வருதோ அதுவும் கவர் பண்ணிடுவோம். ஓகே, யாரெல்லாம் ஜாயின் பண்ணுமோ 3000 இந்த நம்பர், அதாவது 9445275642 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு ஜிபே பண்ணிட்டு நீங்க வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட், ஜிபேல போன்பே பண்ணிட்டு வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சு நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கமெண்ட் யுவர் ஆன்சர் அப்படிங்கிற செக்ஷன். லாஸ்ட் கிளாஸ்ல கேட்ட கொஸ்டின், when a die is rolled find the probability to get the number which is greater than 6. ஓகேவா? ஒரு பகடை உருட்டப்படும் போது 6ஐ விட பெரிய எண் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன? 0. 6க்கு மேல எப்படிங்க? 1 2 3 4 5 6 பக்கம் தான். ஸோ 0. ஸோ இப்போ இன்னைக்கான கேள்வி பாருங்க. which state has the largest number of members in Lok Sabha? மக்களவையில் மிகுதியான உறுப்பினர் கொண்ட மாநிலம் எது? ஸோ இதற்கான சரியான விடை என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல பாக்குற எல்லாருமே ஆன்சர் என்ன அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ எத்தனை பேர் ஆக்டிவா பாக்குறீங்க அப்படிங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன். எல்லாருமே பாக்குற எல்லாருமே ஆன்சர் தெரியுதோ இல்லையோ கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ எப்படி என்ன ஆன்சர் நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய 1 year கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன். இந்த 1 year கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன்ல என்னெல்லாம் இன்க்ளூட் ஆகும் அப்படின்னா அக்டோபர் 2024 இருந்து, அதாவது போன மாசத்துல இருந்து அடுத்த செப்டம்பர் 2025 வரைக்குள்ள கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே இன்க்ளூட் ஆயிரும் மக்களே. அதாவது குரூப் 2 எக்ஸாம் வரைக்குள்ளது. ஸோ இதுல வந்து என்னெல்லாம் வரும் அப்படின்னா வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் உங்களுக்கு வந்துடும். அதே மாதிரி வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் பிடிஎஃப் வந்துடும். இந்த மாதிரி மாசத்துக்கு 4 வாரத்துக்கான இது வந்துடும். இது போக மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் டெஸ்ட் வந்துடும். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல இருக்கும். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னெல்லாம் இன்க்ளூட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்ம கிளாஸ்ல எடுக்கிறது, கிளாஸ்ல ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ், அது போக நம்ம கிளாஸ்ல சொல்லாத நிறைய விஷயங்கள், சொல்லாத எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ், ஸ்டாட்டிக் ஜிகே எல்லாமே கவர் ஆகும். இதுல உங்களுக்கு இங்கிலீஷ்லயும் இருக்கும், தமிழ்லயும் இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி டெஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா டெஸ்ட் வாரத்துக்கு 25 கொஸ்டின் இருக்கும். ஸ்டேட்மெண்ட் வைஸ், மேட்ச், சூஸ் த பேர்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ யாரெல்லாம் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ மறக்காம 750 இதனுடைய பிரைஸ் 750 12 மாசத்துக்கு. ஓகேவா? ஸோ ஒரு வருஷத்துக்கு கரண்ட் அஃபேர்ஸ் நீங்க இதை மட்டும் படிச்சா போதும். வேற எதுவும் நீங்க படிக்கணும்னு அவசியம் இல்லை, எந்த எக்ஸாம் படிச்சுட்டு இருந்தாலும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற டெலிகிராம் பேஜ் இருக்கு மக்களே. ஸோ இதுல லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இல்ல டெலிகிராம்ல போய் சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் சர்ச் பண்ண வரும். இல்ல டெய்லி குவிஸ் போடுவோம், தினமணி நியூஸ் பேப்பர் கட்டிங், அதே மாதிரி வந்து ஏதாவது இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே அதில் வரும். மறக்காம இல்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இவ்வளவு நிறைய விஷயங்கள் பார்த்தோம். ஒரு டைம் எல்லாத்தையும் ரிப்பீட் பார்த்தலாம். என் கூட சேர்ந்து நீங்களே ஆன்சர் போடுங்க. ஸோ குப்பை வரியை ரத்து செய்த மாநிலம் எது அப்படின்னா ஆந்திர பிரதேசம். அடுத்த கேள்வி, இந்த ராக் ஃபுட் பிரிண்ட்ஸ் எங்க கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா கேரளா. இந்த கோசாலை பாத்தீங்க அப்படின்னா குவாலியார்ல. நெக்ஸ்ட் G20 பிரசிடென்ட் சவுத் ஆப்பிரிக்கா.
மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் பாஸ்போர்ட் விலை உயர்ந்த பாஸ்போர்ட் என்ன மெக்சிகோ. ஜார்க்கண்டுடைய சீஃப் மினிஸ்டர் வந்து ஹேமந்த் சோரன். மாலியுடைய பிரதமரா வந்து இந்த அப்துல் மைகா. நெக்ஸ்ட் இந்த குளோபல் பீஸ் அவார்டு வந்து நரேந்திர மோடி. யுவ புரஸ்கார் வந்து 2006ல இருந்து கொடுக்குறாங்க. சஸ்டைனபிள் ட்ரேட் இண்டெக்ஸ்ல நியூசிலாந்து ஃபர்ஸ்ட். ஜாப் சர்டிஃபிகேட் டோஸ்டர் வேர்ல்ட் பேங்க் உடையது. எக்ஸ்பென்சிவ் பிளேயர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிஷப் பண்ட். இந்த எலிமினேஷன் ஆஃப் வயலன்ஸ் அகைன்ஸ்ட் விமன்கான டே வந்து 25. வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு மக்களே. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் என்னுடைய பூஸ்ட், போனிட்டா, ஹார்லிக்ஸ், மைலோ, காம்ப்ளான் எல்லாமே மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. டெலிகிராம்ல போட்ட குவிஸ் எல்லாம் மறக்காம அட்டன் பண்ணுங்க. மீண்டும் நாளை காலை 7 மணி கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு.